நான் பிறந்ததுலேருந்துன்னு சொல்கிறத விட நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த கதையை ஆரம்பிக்கிறேன். எங்கள் வீதியில் எங்கள் அப்பா வந்து சைக்கிள் கடை வச்சுருந்தார். சின்ன சைக்கிள்லாம் வந்து பசங்க அவ்வளோ ஒரு ஆர்வமாக இது பண்ணுவாங்க. அது ஒரு 3வது 4வது படிக்கிற காலத்துலேருந்து அப்பா வந்து எனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு 3 சக்கர வண்டியை இவ்வளோ பெருசாக வந்து ஹைட்டில் நல்லா செஞ்சு கொடுத்துருந்தார். பசங்க பூரா என் பின்னாலேயே தான் சுற்றுவாங்க. அந்த வீதியில் அப்படி ஒரு சந்தோஷம். பெரியாண்டவர் கோயில் வீதி அப்படின்னா எந்த ஊர்னு கேட்குறீங்களா? தூக்கநாய்க்கன் பாளையம். அந்த பெரியாண்டவர் கோயில் வடக்கு வீதியில் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. பசங்க அந்த வயசில் எங்களுக்கு அது எதை பற்றியுமே எங்களுக்கு இது இல்லை. அவ்வளோ ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி டயர் வண்டி எடுத்துக்குவோம். டயர் வண்டிக்குள்ளே நின்றுட்டு எல்லாம் வந்து ரயில் வண்டியாட்டம் வீதியே சுற்றி சுற்றி வருவோம். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக அவ்வளோ ஒரு இதாக சுற்றிட்டு இருப்போம். பள்ளிக்கூடத்துலேயே அப்படித்தான். அரிசி மூட்டை மேலே மத்தியான நேரத்துல எல்லாம் சாப்பாடு டைமில் அரிசி மூட்டை மேலே ஏறி ஜம்ப் பண்ணி சண்டை போடுவோம். இருக்கலையே வந்து குறும்பு அதிகம்னா நான் தான். எங்கள் ஸ்கூலுக்கு இதில் கிளாஸ்லேயே படிக்கல 5ஆம் கிளாஸு இதில் வந்து எங்களுக்கு ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். நல்லா சோடா புட்டி கண்ணாடி போட்டு ஏன்னா எப்பவுமே வந்து ஆனந்த கோனார், அறிவு கெட்டு போனார் அப்படின்னு தான் கிண்டல் பண்ணுவார். ஏதோ ஒரு குறும்பு அவருக்கு நேரத்தில் வந்து டக்குன்னு பக்கத்துலேயே ஹெச்எம் ரூமுங்கிறனால வந்து ஜன்னல் நின்று பார்த்துருவார். நாங்கள் மாட்டிக்குவேன். வெளியே முட்டி ஓட வச்சுருவார். சன்னமான மூங்கில் குச்சி நீளமாக இருக்குது. உட்காந்த இடத்துலையே அடிப்பார். நான் முட்டி ஓட்டாலும் கம்முன்னு இருக்கிறேம்மா. குறும்பு கூட எவனாவது ஒருத்தனை இழுத்து அவனையும் கூடவே முட்டி ஓட வச்சு துணைக்கி மாட்டி விட்டுறது. அப்புறம் அவனும் சேர்ந்து இதுன்னா பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல. அப்படி தான் வந்து ஜாலியான வாழ்க்கை ஜாலியாக போயிட்டு இருந்தது.